அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம். அது அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் என்ஜினியரிங், மெடிக்கல், ஆயுஷ், சித்தா, அடுத்து பார்த்திங்கன்னா லா, அதாவது ஓவரால் ஹையர் எஜுகேஷன், அதாவது ஆஃப்டர் +2 என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்து நிறைய வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. இதில் இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பற்றி பேசுகிறப்ப நிறையா வீடியோக்கள் போட்டுட்ருக்கு. அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ், முக்கியமான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கறத விட அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த டவுட்ஸு தான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஆடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் இருக்காது, ஆடியோ தான் முக்கியம். ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடச்சிடும். ஏன்னா ஒரே மாதிரி சந்தேகங்கள் திருப்பி வந்துட்டுருக்கு. ஒருத்தர் கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதே கேள்வி இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க. அது மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ண முடியல. பட் இந்த ஆடியோவில் சொன்னோம்னா இன்னும் ரீச் ஆகும், எல்லோரும் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த ஆடியோ. இதில் முதல் சந்தேகம், நம்ம அக்ரிகல்ச்சர் டிஎன்ஏயோட எக்ஸாம் பற்றி நான் வீடியோ பேசும்பொழுது, எப்போ எக்ஸாம் வரும், ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு எப்போ, ஃபஸ்ட்டு கேள்வி. ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு இன்னும் டேட்டு ஃபைனல் ஆகலை. அவங்க ஆஸ் பர் த டீன் மீட்டிங், நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கெலாம் கொடுத்துருக்கேன் அந்த டீன் காப்பி, அஃபிஷியல் காப்பி, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் கொடுத்தீங்கன்னா இன்னும் அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு இன்னும் கன்ஃபார்ம் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் எக்ஸாம் ஷெட்யூல் டெஃபினட்டாக வரும். அடுத்ததாக ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு எப்படி இருக்கும், அதாவது ஆன்லைனா ஆஃப்லைனா. இப்போ இந்த வீடியோ நம்ம போடுற வரைக்கும் ஆன்லைன் மோடு தான் இருக்குது, அதனால் அதில் மாற்றம் இருக்காது. அதே போல் அடுத்த கேள்வி ஃபஸ்ட்டு செமஸ்டர் பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸா இல்லை டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸா. ஆன்லைன் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இது தான். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு என்ன சார் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, எப்படி சார் நாங்கள் அட்டன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் வந்துட்டுருக்கு. அந்த சந்தேகங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு கூடிய சீக்கிரம் ஷெட்யூல் போடுவாங்க. ப்ளஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் டைப்பு ஆன்லைனில் தான் நடக்கும். அடுத்த செமஸ்டருக்குலாம், அதாவது 3, 5, 7 அதுக்கான ஷெட்யூல் போட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாம் ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட்டு. அது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், சேனலில் வீடியோ வந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த எக்ஸாக்ட் டேட்ஸ் தான் வரலையே தவிர, பட் இந்த டியூரேஷன் சொல்லிட்டாங்க, என்ன டேட்டில் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. செமஸ்டர்ஸ் 3, 5, 7க்கு. அடுத்தது கேள்விக்கு என்னென்னா, இந்த ரீஅப்பியரன்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது ரீஅப்பியரன்ஸ், அரியர், இந்த மாதிரி எப்படி சொல்லலாம். அதை அவங்களுக்கு எப்போ ஆன்லைனா ஆஃப்லைனா, ஃபஸ்ட்டு கேள்வி. அவங்களுக்கு ஆன்லைன் தாங்க, அது சொல்லியிருக்காங்க கிளியராக. டீனுடைய அஃபிஷியல் லெட்டரில் சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் மோடு தான். அது கொஷின்ஸ் எப்படி இருக்கும், அதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்போ நம்ம சிஸ்டம் எங்கள் வீட்டில் இருந்தால் பண்ணணும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஆன்லைனா நீங்கள் வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ணணும், அட்டன் பண்ணணும். அப்போ எக்ஸாம் எப்படி இருக்கும், என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது, எப்படி உட்காரணும், யூனிஃபார்ம் போடணுமா, இந்த மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அந்த மாதிரி சந்தேகங்களுக்கெலாம் ஒரு தீர்வு கிடைக்கும். நானும் இதை பற்றி டிஎன்ஏயு ஆஃபீஸு ப்ளஸ் ப்ரைவேட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் பிரின்சிபல்ஸவங்களாம் முடிஞ்செல்லாம் நான் கேட்டு விசாரிச்சுட்டு தான் இந்த தகவலாம் கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உண்மையான தகவலை சரியான நேரத்தில் சரியான ஆட்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இந்த வருஷம் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் சேனலை, நிச்சயம் அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். பை.